ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல். சோ எனக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாத சம்பளம் அப் டு 45 வரைக்கும் வாங்க முடியும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீ வைகுண்டம், சாத்தான்குளம், விளாதிகுளம், ஒட்டப்பிடாரம் இந்த லொகேஷனுக்கு தான் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? நீங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். மூத்த குடிமக்களா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். மாணவர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர் இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம். அங்கன்வாடி பணியாளர் இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம். மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள் இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம். மாணவர்கள் மற்றும் சட்டக்குழுல பயின்று இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்களை வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். உங்களுக்கு அதே மாதிரி கணினி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதர தகுதிகள் சொல்லிட்டு இங்க குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். 18 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 19/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 12 நபர்களும், கோவில்பட்டி வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், திருச்செந்தூர் சட்டப்பணி ஆணைக்குழுவிற்கு 7 நபர்களும், ஸ்ரீ வைகுண்டம் வட்ட சட்டப்பணிகளுக்கு 7 நபர்களும், சாத்தான்குளம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கு 7 பணிகளும், விளாதிகுளத்துக்கு பாத்தீங்கன்னா 5 பணிகளும், ஒட்டப்பிடாரத்துக்கு பாத்தீங்கன்னா 5 பணிகளும் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு 19/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா உயர்திரு தலைவர் அவர்கள், தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், தூத்துக்குடி 628-003 இந்த அட்ரஸுக்கு தான் பாத்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்களோட நேம், நீங்க ஆனா பெண்ணா, திருநங்கையா, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் அதோட டீடைல்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி கேஸ்ட் டீடைல்ஸ், ரிலிஜன் டீடைல்ஸ், அலுவலகம் விலாசம், அதாவது ஆபீஸ் அட்ரஸ், ரெசிடென்சியல் அட்ரஸ், ஆக்குபேஷன், உங்களுடைய தொழில் என்ன, உங்க போன் நம்பர், மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்க எந்த இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அதோட டீடைல்ஸ், பிளஸ் ஏற்கனவே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா, குற்றவியல் வழக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா, அதர் இன்ஃபர்மேஷன் நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம். சோ இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டேட், பிளேஸ், சிக்னேச்சர் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி 19/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ற மாதிரி நீங்க அனுப்பணும். இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது வேலைவாய்ப்பு வேணும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். உங்களுக்காக நாங்க அப்டேட் பண்றோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.